இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோடை பற்றி பார்க்க போகிறோம். எல்லோரும் இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறப்போ இப்போ மோஸ்ட்டாக வந்து வைப் கோடிங் வெப்சைட் பண்ணுறதுக்கு வந்து ஆன்டிகிராவிட்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆன்டிகிராவிட்டி வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே லிமிட்டை ரீச் ஆகிடுது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆன்டிகிராவிட்டிலேயே ஒரு எக்ஸ்டென்சர் மாதிரி ஏற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் கோடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் கோடு வெப்சைட்டுக்கு போய் இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்கு போகணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டவுன்லோட் மெத்தட்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஓப்பன் கோடோட டீட்டெயில்ஸ்லாம் அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ என்பிஎம் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து ஆன்டிகிராவிட்டியை ஓப்பன் பண்ணிக்கணும். ஆன்டிகிராவிட்டி ஓப்பன் பண்ணி டெர்மினலில் இப்போ 2 மெத்தட் மூலமாக ஓப்பன் கோடை டவுன்லோட் பண்ணலாம். இப்போ டெர்மினலில் போய் என்பிஎம் ஓப்பன் கோடு ஏன்னு கொடுத்திங்கன்னா அது ஒரு டீட்டெயில்ஸ்லாம் டவுன்லோட் ஆகிரும். இது வந்து கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். இந்த ஆன்டிகிராவிட்டி லிமிட் ரீச் ஆகாட்டி தான் நமக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அதே மாதிரி இருக்கிற ஓப்பன் கோடுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதுலேயே வந்து நெக்ஸ்ட்டு கமாண்ட் ஓப்பன் கோட் போர்ட் நம்பர் வந்து 20037 ரன் பண்ண சொல்கிறோம். இது மூலமாக அது ரன் ஆயிரும். இது கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும் சம் நெட்வொர்க் இஷ்யூனால. ஓப்பன் கோட் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு மாடல் சூஸ் பண்ணுற மாதிரி /மாடல்ஸ்னு சர்ச் பண்ணால் மாடல்ஸ் ஆப்ஷன் வரும். இதில் வந்து நிறைய மாடல்ஸ் காட்டும். அதில் நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். மற்றதெல்லாம் ஏபிஐ கேட்கும். ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் லைக் ப்ராம்ப்ட் மட்டும் டு ரைட். அடுத்து நம்ம இது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் கோட் கால்குலேட்டர். ஃபில் ரைட் சைஸ். நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன்டிகிராவிட்டியில் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணி ஓப்பன் கோடுன்னு சர்ச் பண்ணால் ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். அதை நான் எனேபிள் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதனால் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நியூ டேப் ஓப்பன் பண்ணும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது மூலமாக நீங்கள் கூட ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. ஈஸியாக மாடல் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். /மாடல்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் நிறைய மாடல்ஸ் காட்டும். அதில் உங்களுக்கு எந்த மாடல் வேணும், மற்ற கீழே இருக்கிற எல்லா மாடலுக்கும் ஏபிஐ கீ கேட்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாடல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிபிக்கிள் ஓப்பன் கோடு ஜென் மாடல் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அடுத்து டேப் வந்தீங்கன்னா பில் பண்ணணுமா இல்லை பிளான் பண்ணணுமா அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. அது சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் ரைட் த ப்ராம்ப்ட் ஃபார் டு create a 3D portfolio for my software engineer role. After enters இந்த என்ட்ரு பண்ணிங்கன்னா அது லோட் ஆகும். அதுக்கான பிளான் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் பில்ட் ஆப்ஷனே கொடுத்ததுனால அது பில் பண்ணவே ஆரம்பிச்சிடும் டேரெக்டாக. இது வந்து கொஞ்ச நேரம் அடுத்து இதில் டெக்ஸ்டாக் எது வேணுமோ சூஸ் பண்ணுறேன். நான் React 3.js யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர். 3D டிசைன் வந்து எது மாதிரின்னு அது கேட்டிருக்கும். அதனால் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் ஆகும். அடுத்து கீழே வந்து எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து யூஸ் பண்ணுது அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் கேட்கும். அடுத்து Ctrl+P கொடுத்தீங்கன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸுக்கு அது போயிடும். அடுத்து இந்த ஓப்பன் கோட் வெப்சைட்டு நீங்கள் வேணால் தனியாக ஒரு CLI VS கோட் மாதிரி தனியாக ஒரு இதுவாக ஆப்பை வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்டர்பிரைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா அதில் கொடுத்துருவாங்க. இது கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். பட் இதெல்லாம் ரன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து என்பிஎம் அந்த லொக்கேஷனுக்கு போய் என்பிஎம் டெவ்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் ரன் ஆயிரும்.
எனக்கு நெட்வொர்க் இஷ்யூனால் அது லேட் ஆகுது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மோர் ஏஐ அப்டேட்ஸுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.